9 நாட்களுக்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர்களை கௌரவிக்கும் ஒரு விழா. உணர்ச்சிபூர்வமான அந்த விழா அரங்கிற்கு உடல் நலம் இல்லாத போதிலும் அறிவிப்பின்றி வந்து நுழைந்து மூச்சரைக்க நின்ற மனோரமா மேலும் சபையை நெகிழ்வித்தார். உங்களை எல்லாம் பார்க்கத்தான் வந்தேன் என்றார். அவர் நெற்றியில் முத்தமிட்டு கட்டி அணைத்தேன். அது கடைசி அரவணைப்பு என்று எனக்கு அன்று தெரியாது. விழாவில் பேசிய மனோரமா, உங்க எல்லாருக்கும் 2 கதை சொல்ல போறேன். ஒன்று டிராஜடி, இன்னொன்னு காமெடி என்று துவங்கி கலைஞர் கருணாநிதி 65-70 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய கவிதை நாடகம் ஒன்றை ஏற்ற இறக்கங்களுடன் குறிப்புகள் எதுவுமின்றி அமர்ந்தபடி நடித்து காட்டினார். குறைந்தது 5-6 பக்கங்கள் நீளும் நத்தமிழ் வசனங்கள். அடுத்து காமெடி என்று சென்னை தமிழில் சிறுகதை ஒன்றை சொல்லி மகிழ்வித்தார். குலுங்கிச் சிரித்த அரங்கம் கைத்தட்டி ஆர்ப்பரித்தது. அப்போது ஆட்சி மனோரமா என் பக்கம் திரும்பி, நல்லா இருந்ததா என்று கண்ணால் கேட்டார். என் நிறைந்த கண்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கும் என நான் நம்புகிறேன். போதும், உங்க எல்லாருக்கும் முன்னால, என் பிள்ளைக்கு முன்னால என்னால முடிஞ்சதை செஞ்சு காட்டிட்டேன். இன்னைக்கு ராத்திரியே நான் செத்தாலும் பரவாயில்லை என்றார். எல்லோரும் உரிமையுடன் மனோரமாவை கடிந்து அப்படி சொல்லக்கூடாது என்று புத்திமதி சொன்னனர், என்னை தவிர. இளம் வயது முதல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை ஓயாது இயங்கி வந்த கலைத்தென்றல் மனோரமா. உடலில் வற்புறுத்தலால் ஓய்வுற்ற சோகம் அவரை வாட்டியது. புரிந்தது எனக்கு. ஆள்கூட்டம், ஆர்ப்பரிப்பு, அவர்கள் பாராட்டு, வியந்து அண்ணாந்து பார்க்கும் சககலைஞர் கூட்டம், இவையெல்லாம் இல்லாமல் ஓய்ந்து கிடக்க எங்கள் மனோரமா வெறுங்கிழவி இல்லையே. என் நகைச்சுவை நடிப்பின் தாய் தந்தையர் என்று மனோரமாவையும் நாகேஷையும் பற்றி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அதையே நாளை வரும் தலைமுறையும் சொல்லும். என் மகள் ஸ்ருதிக்கு அவள் குழந்தையாயிருக்கையில் கிராமத்து பாணியில் முகத்துக்கு திருஷ்டி கழித்து நெற்றிப்பொட்டில் புறங்கையை மடக்கி சொடக்கிடும் வித்தையை என் வீட்டு திண்ணையில் அமர்ந்து மனோரமா கற்றுத்தந்த அந்த காட்சி இன்றும் என் மனத்திரையில் நிழலாடுகிறது. சமீபத்தில் மனோரமாவை சந்தித்த ஸ்ருதி அவருக்கு திருஷ்டி கழித்து சொடக்கி இருக்கிறார். கண்ணிறைந்த மனோரமா, எனக்கு திருஷ்டி கழிக்க யாருமே இல்லை, ராசாத்தி நீதான் இருக்க என்றாராம். நாகேஷ் அவர்களின் ஈமச்சடங்குகள் நடந்த போது நிகழ்ந்த அதே அபூர்வம் மனோரமா அவர்களின் இறுதி ஊர்வலத்திலும் நடக்கும். கண்ணீருக்கு நடுவே தம்மையும் அறியாமல் மனோரமா நமக்கென படைத்துச் சென்ற நகைச்சுவை விருந்தை எண்ணி ஊர்வலத்தார் புன்னகைப்பர். அது மரணத்தை பார்த்து எங்கள் மனோரமா உதிர்த்த புன்னகை உங்கள் வாயில் மலரப் போகிறது என்று நான் கொள்கிறேன். வணக்கம் அம்மா, வணக்கம்.